எங்கள் ஊரில் ஒரு கிணறு, வத்தாத கிணறு, எல்லா இடத்துலையும் தண்ணீர் வற்றினாலும் அந்த கிணத்துல மட்டும் தண்ணீர் வற்றவே வற்றாது. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு பெரிய விஷ பாம்பு உள்ள கிடக்குது. ரொம்ப ஆழமான கிணறு. உள்ள பாம்பு கிடக்கிறதுனால யாருமே கிணத்துக்குள்ள இறங்க மாட்டேங்கிறாங்க. கிணத்துல வேலை செய்யறவங்க, கிளீன் பண்றவங்க யாரையோ கொண்டு வந்து பார்த்தாங்க. எல்லாருமே பாம்பு கிடக்கிறத பார்த்த உடனே வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. எங்க ஊர்லயே ஒரு குடிகாரன் இருந்தான். அவன் வந்து அந்த கிணத்துல இறங்குறதுக்கு அவன் கிணத்துல இறங்கி ஏறுவான். அந்த குடிகாரனை அந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேர் சேர்ந்து அவனுக்கு நல்லா குடிக்க வாங்கி கொடுத்து அவன் முன்னாடி வச்சு அவனை புகழ்ந்து, டே உனக்கு என்னடா மாப்பிள்ள, நீ எப்படிப்பட்ட சிங்கத்தையும் கிழிச்சிருவாடா, உனக்கு என்னடா பாம்பு பெருசு இப்படின்னு சொல்லி அவன் அப்படியே புகழ்த்தி 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 உடனே அவன் சொல்றான், நான் இறங்குறா. கயிறை கட்டி கீழே இறக்கி விட்டு உள்ள போய் பாம்பை அவனுடைய டவல் வச்சு பாம்பை பிடிச்சிட்டார். பாம்பை பிடிச்சி கையில கட்டி மேலே ஏறாரு ஒவ்வொரு படிக்கட்டா. பாம்பு உள்ள எப்படி நெளியாம இருக்கும்? பாம்பு உள்ள நெளிஞ்சு மேலே வரும்போது இவர் கால், அங்க இருக்கிற கிணற பார்த்தீங்க அப்படின்னா 2 கால் 2 குழிக்குள்ள இருக்கும், 2 கை இப்படி இருக்கும். அப்படிதான் ஏறி ஏறி தான் வரணும் மேலே, அப்படிதான் வருவாங்க. அப்போ இவர் 2 காலையும் வச்சுட்டு கையை விட்டுட்டு நம்ம நிக்கலாம். அந்த கையில குடி போதை வேற. அந்த பாம்பு கையில நெளிகிறதுனால, ஏன்டா நீ என் கையில நெளிஞ்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சி கடிச்சிட்டாரு. கரெக்டா தலையிலே கடிச்சிட்டாரு. கடிச்சிட்ட உடனே அந்த பாம்பு வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துச்சு. மேலே வந்து அந்த அந்த கிணத்துலேருந்து ஏறி வந்த அடுத்த 2 நிமிஷத்துல வாயில் அப்படியே நுர தள்ளி அங்கேயே அந்த மனுஷன் செத்து விழுந்தான். நடந்த சம்பவங்க. செத்து விழுந்துட்டான். எல்லாரும் யாரை திட்டினாங்க தெரியுமா? சாராயம் வாங்கி கொடுத்தவங்கள திட்டலைங்க, அந்த மனுஷனை தாங்க திட்டினாங்க. அறிவில்லாத துரோகி, அறிவில்லாத பாவி, வீணா போயிட்டான், வீணா போயிட்டான். செத்து கூட அந்த மனுஷன் நல்ல பேர் வாங்க முடியலங்க. அங்க இருக்கிற அத்தனை மனுஷனுக்காக அந்த மனுஷன் செத்தாங்க. அப்போ அவன் செத்ததுனாலதான் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நல்ல தண்ணி குடிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே தண்ணி இல்லை. ஆனா அவன் செத்து போனதை பார்த்து அறிவில்லைன்னு திட்டுறாங்க அவனை. அப்போ கடைசியில் நம்மளை தாங்க எல்லாரும் திட்டுவாங்க. அதனால ஆண்டவரிடத்துல கேட்கணும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு மனுஷனை குறிச்ச ஒரு அறிவை தாங்க. ஆதாயத்திற்காக எங்களை தேடி வர்றவங்களை நாங்கள் என்ன பண்ணணும்னா, ஜாக்கிரதை பிரதர், ஜாக்கிரதை சிஸ்டர். ஆதாயத்திற்காக தேடி வர்ற ஒருத்திக்காக உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. ஒருத்தனுக்காக உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. உங்க பிள்ளையை இழந்துடாதீங்க. உங்க எதிர்காலத்தை இழந்துடாதீங்க. உங்கள்கிட்டேந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படியே ஆதங்கமா இருக்கு, எனக்கு அப்படியே அழுகையா இருக்கு. எப்படியாவது ஆண்டவர் உங்களை காப்பாற்றணும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை காப்பாற்றணும். நீங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க, ஆனா உங்க பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றணும். நீங்க திறப்புல நில்லுங்க. இந்த ஜெப குறிப்புக்காக திறப்புல நில்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய ஆதாயத்துக்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் மகனை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தில் இது அப்படியே நடந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது அப்படியே என் குடும்பத்தில் நடக்குது. என் கணவனார் அப்படியே திசை திருப்பி கொண்டு போறாங்க, என் மனைவியை திசை திருப்பி கொண்டு போறாங்க, என் பிள்ளைய திசை திருப்பி கொண்டு போறாங்க. ஓ ஹalleluya! கர்த்தரே உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அவருடைய மகிமை இறங்கட்டும் உங்க மேல.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.